வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மோட்ராய்ப. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த தி ஆல் நியூ நிசான் மேக்னெட் காரை பற்றி தாங்க. இது பார்த்தீங்கன்னா அண்டர் 4 மீட்டர், அதாவது சப்காம்பேக்ட் எஸ்யூவி ரகத்தை சேர்ந்த கார். நிறைய பேர் இதோட பேசிக் வேரியன்ட் ரிவ்யூ போடுவோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, பேசிக் வேரியன்ட்டு அவைலபிள் இல்லை. அவங்க டிஸ்பிளேல டாப் வேரியன்ட் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் வேரியண்ட்டான XV ப்ரீமியம் டர்போ வேரியண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் கண்டிப்பாக பேஸ் வேரியண்ட்டுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அடுத்தோட வேரியன்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு மொத்தமாக 5 வேரியன்ட்ஸ் இருக்குது. XE, XL, XV, XV ப்ரீமியம் அண்ட் XV ப்ரீமியம் ஆப்ஷன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே நான் வீடியோவில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்ததோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 1000cc 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு 100 ஹார்ஸ் பவர் அட் 5000 RPMலையும் 160 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 2800 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் செகண்ட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு 71 ஹார்ஸ் பவர் அட் 6250 RPMலையும் 96 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 3500 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டர்போ வேரியண்ட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா CVT கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் ஷிஃப்டிங்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டாவதாக சொன்ன நார்மல் இன்ஜின் வந்து ரினால்ட் ட்ரைபரில் கொடுத்துருக்க அதே இன்ஜின் தான். எஸ், ரினால்ட் நிசான் ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் தான். ஸோ ரெண்டு பேருமே அவங்களோட டிசைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் இன்ஜின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. அடுத்து இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 3994 mm, வித்து வந்து 1758 mm, ஹைட் வந்து 1572 mm கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ஃபியூல் டேங்க் ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 40 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 195/60 ஆர் 16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்போர்ட்டியராக இல்லை, பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பின்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு அட்ராக்டிவான விஷயம்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 205 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட காம்படிட்டர்ஸான மற்ற வெஹிக்கிள்ஸுக்கு ஈக்குவலாகவே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்தோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா டூயல் ஏர்பேக்ஸ், ABS, EBD, சீட் பெல்ட் வார்னிங், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ்லாம் நமக்கு பேசிக் வேரியண்ட்டான XC வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. போத் டர்போ அண்ட் நான் டர்போ வேரியண்ட் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. டர்போ வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல் கண்ட்ரோல் அண்ட் TCS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு டர்போவில் XL வேரியண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. XC வேரியண்ட் கிடையாது. XL வேரியண்ட்லேருந்தே நமக்கு டாப் வேரியண்ட் வரைக்கும் இந்த 4 ஃபீச்சர்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் டிரைவிங் கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரியர் வைப்பரு, ரியர் டீஃபாகர், ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர், இது எல்லாமே பேசிக் வேரியண்ட்டான XC வேரியண்ட்லேருந்தே நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து நமக்கு ஸ்பீட் சென்சிங், டோர் லாக், ரிவர்ஸ் கேமரா, இந்த ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்டான XV ப்ரீமியம் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல், லெதர் வேப்பிங் ஸ்டேரிங் வீலு, டிரைவர் ஆம்ரேஷன் சொல்லிட்டு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடும். அடுத்து இதோட எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா போனட் நல்லாவே பெருசாக ஒய்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு உள்ள டிரைவிங் பொசிஷன்லேருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் போனட் நல்லாவே விசிபிளாக இருக்குது. நமக்கு லென்த் வைஸும் சரி சைட்லையும் சரி நல்லாவே விசிபிளாக இருக்குது போனட்டு. அண்டு கிரில்லும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஒரு கிரில்லு கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸ் எல்லாமே குரோம் ஃபினிஷ் கொடுத்து சென்டராக நிசானோட லோகோ கிரே கலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியம் லுக் கொடுக்குது இது. தென் அதுக்கு கீழே நம்பர் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே நமக்கு ஸ்கிட் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் 2 LED ஃபாக் லேம்பும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அதோட ஃப்ரண்ட் லுக் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் லுக்கில் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து XV ப்ரீமியமில் தான் நமக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் வரும். XV மாடல் வரைக்குமே நமக்கு ஹாலஜன் பல்ப்ஸ் தான். பட் டிசைன் வந்து சேம் தான். அதுவும் இதே மாதிரி ஒரு ஷார்ப் லுக்கில் தான் இருக்கும். பட் ஹாலஜன் பல்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் XV ப்ரீமியமில் நமக்கு கம்ப்ளீட்லி ஒரு LED செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே LED DRLஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இன்ஜின் பே பார்த்தோம்னா இது வந்து 1000cc 3 சிலிண்டர் இன்ஜினுங்கவும் இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மேலே போனட்டில் இன்சுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது, கவர்லாம் எதுவும் பண்ணல. பட் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது போல் நல்லாவே ஒய்டான ஒரு ஃப்ரண்ட் போனட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்பேஷியஸான ஒரு இன்ஜின் பேவாக இருக்குது. அடுத்து சைட் வியூ பார்த்தோம்னா டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே மஸ்குலர் பாடியாக இருக்குது. தென் ஹெட்லைட்ஸில் குரோம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அது. தென் நிசான் மேக்னெட்னு சொல்லிட்டு பேஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜிங் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இல்லாமல்
ஓஆர்எம்ஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஒரு டிசைன் டச்சு. ஓஆர்எம்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே பியானோ பிளாக் ஃபினிஷில் இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்டு விண்டோஸ்க்கு கீழே குரோம் லைன்ஸ் கொடுத்து பி பில்லர் வந்து ஃபுல்லாகவே பிளாக் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃபில் சில்வர் கலரில் ரூஃப் ரைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூஃப் ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் மட்டும் இல்லாமல் 50 kg லோடு வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த ரூஃப் ரைல்ஸ் டாப் வேரியண்ட்டில் மட்டும் இல்லாமல் பேசிக் வேரியண்ட்டான எக்ஸி வேரியண்ட்லேருந்தே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்டே டிசைனை பொறுத்த வரைக்கும் பேசிக் மாடல்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்குமே அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இல்லாதப்பில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் குரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ரன்னிங் பேரில் பார்த்தீங்கன்னா டோர் எட்ஜில் வர இந்த பிளாக் கலர் கிளேரிங் டிசைன் வந்து வீல் ஆர்ச்லேருந்து ஃபுல்லாகவே பிளாக் கலராகவே நமக்கு ட்ராவல் ஆகி வராமல் சென்ட்ரா சில்வர் கலரில், அதாவது பாடி கலருக்கு மேட்சாக நமக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. ஒரு கிராஃபிக்கல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தோட ரியர் டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் நீட்டாக அழகாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. டாப் வேரியண்ட்லேயுமே நமக்கு ஷார்ஃபின் ஆண்டனா ஆப்ஷன் கொடுக்கல, நார்மல் ஆண்டனாஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா அது ஆக்சசரிஸாக ஆட் பண்ணிக்கலாம். காஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 2000 தான் வரும். ஸோ நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வேணால் நீங்கள் ஷார்ஃபின் ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதுக்கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குது இது நமக்கு. பிகாஸ் இதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிண்டட், அதாவது இன்க்ளைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே மேட்ச் ஆகுது இதுக்கு. ப்ளஸ் அதுலேயே நமக்கு டீஃபாகரும் ரியர் வைப்பரும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியண்ட்டான எக்ஸி வேரியண்ட்லேருந்தே நமக்கு டீஃபாகரும் ரியர் வைப்பரும் வந்துடுது. தென் சென்ட்ரா நிசானோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மேக்னைட்னு சொல்லிட்டு பேஜிங் கொடுத்துருக்காங்க. இது டர்போ வேரியண்ட்டுக்காகவும் டர்போ பேஜிங்கும் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது. தென் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கிட்டக்கே நமக்கு ரிவர்ஸ் கேமராவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடுமே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தாப்புல அந்த டூயல் டோன், அதாவது பிளாக் ப்ளஸ் சில்வர் கலரில் ஒரு ஸ்கிட் பிளேட்ஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பூட் ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா பூட் ஓப்பனிங் எல்லாமே எலக்ட்ரிக் டேல்கேட் ரிலீஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நம்பர் பிளேட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரியர் டோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க. ஓப்பனாலாம் எதுவுமே இல்லை. தென் அதுலேயே நமக்கு டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 336 லிட்டர்ஸ், அதாவது 336 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் வைஸுமே நல்ல ஒரு காம்படிட்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் மேலே ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே நமக்கு 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்பேர் வீலும் அதுக்கு அண்டர்லேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட ரியர் ரோ சீட்ஸ், அதாவது இன்டீரியர்ஸ் போய் பார்க்கலாம் வாங்க. ரியர் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் டோர் ஓப்பனர்ஸ் எல்லாமே நமக்கு சில்வர் கலர் டச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு கைப்படுற இடத்துல எல்லாமே நமக்கு ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. டோர்ஸை பொறுத்த வரைக்கும் டோர் பாக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டில் ஹோல்டர் மட்டும்தான் வருது. அடுத்து இதோட சீட் பார்த்தோம்னா பிளாக் ப்ளஸ் லைட் கிரே காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, பேசிக் வேரியன்ட் எக்ஸி வேரியண்ட்லேருந்தே நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க ரியர் சைடுமே. இதை விட ப்ரீமியமான கார்ஸ் எல்லாமே கூட நமக்கு பேசிக் வேரியண்ட்டில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வராது. பட் இதில் நமக்கு பேசிக் வேரியன்ட்லேயே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் சைடு எல்லாமே நமக்கு லெதரைட் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியண்ட்டில் மட்டும் தான் நமக்கு ஃபேப்ரிக் ப்ளஸ் லெதரைட் ஃபினிஷில் வரும். மற்ற எல்லா வேரியண்ட்லையுமே ஃபேப்ரிக் மட்டும்தான் வரும். ப்ளஸ் சீட்டை பொறுத்த வரைக்கும் 60/40 ஸ்பிளிட்டப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய லக்கேஜஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஆல்ட்ரும் பண்ணிக்கலாம். அண்ட் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விண்டோ வந்து இவ்வளோ தான் ஓப்பன் ஆகும், அதாவது ஒரு 75% தான் ஓப்பன் ஆகும். அது கீழே இது போகாது. அடுத்து இதோட என்ட்ரி நல்லாவே ஈஸியாக இருக்குது. ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு கேபினாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கூப் டவுன் ஃப்ரண்ட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே மேகசின் ஹோல்டரும் இருக்குது. சிட்டிங் கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்கும் அண்டர்டே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ஃபுல்லாக இல்லை, பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக் ரூம் அண்ட் நீ ரூம்லாம் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் அதில் ஆச்சரியப்பட்டோம்னா, ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. பம்பெல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. கேமராவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிரைவர் ஆம்ரெஸ்ட்டில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் ஆம்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேப்ரிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் வேரியண்ட்டான எக்ஸ்பி ப்ரீமியில் மட்டும்தான் நமக்கு இந்த டிரைவர் ஆம்ரெஸ்ட் ஏர்பென்ஸ் ஆப்ஷன் எல்லாமே வரும். மற்ற வேரியண்ட்ஸ்லாம், அதாவது எக்ஸ்வி வேரியண்ட் வரைக்குமே நமக்கு டிரைவர் ஆம்ரெஸ்ட் இருக்காது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல்டர் மாதிரி மட்டும் கொடுத்துருப்பாங்க. தென் டாப்பில் கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு சென்ட்ராக ஒன்று, ஃப்ரண்ட்டில் ஒன்று, 2 கேபின் லைட்ஸ் வந்துடும். அண்ட் ஹோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, ஒரு ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. தென் இதான் கைஸ் இந்த நிசான் மேக்னைட்டோட ஒரு கம்ப்ளீட் நியூ டேஷ்போர்டு. ஏசி வென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த நியூ டிசைன்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து இதோட ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம்.
ஃப்ரண்ட்லையும் சீட்லாம் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபுல்லாகவே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இது. ஏசி வென்ட்ஸ்லாம் ஹெக்ஸகனல் ஷேப்பில் சில்வர் ப்ளஸ் பிளாக்னு சொல்லிட்டு டூயல் டோனில் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா அந்த நாபில் ஒரு குரோம் ஃபினிஷ் டச்சும் கொடுத்துருக்காங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டோட எஜ்ஜில் பியானோ பிளாக் ஃபினிஷ் டச்சஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டாப் வேரியண்ட்டான XV ப்ரீமியமில் மட்டும் தான் நமக்கு ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் வரும். மற்ற வேரியன்ட்ஸ் அதாவது XV வேரியண்ட் வரைக்குமே பிளாக் ப்ளஸ் கிரேன்னு சொல்லிட்டு டூயல் டோன் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க வித் லைட்டோட. ஸோ உண்மையிலே இது ஒரு லார்ஜ் க்ளவ் பாக்ஸ் தான். நிறைய விஷயங்கள் இதில் நம்மளால் வச்சுக்க முடியும். டிரைவர் சைட் டோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ப்ளஸ் டூயல் டோன் கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் விண்டோ சுவிச்சஸ், சென்ட்ரல் லாக்கிங் அண்ட் ஓரியம் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டோர் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு காம்பேக்டாக ஒரு சிங்கிள் பார்டர் ஹோல்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்பீக்கரும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்க்கு ரைட் சைடு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சுவிட்சு, க்ரூஸ் கண்ட்ரோல் சுவிட்சு, ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோம்னா டெட் பெடல்ஸ்லாம் கொடுக்கல, காம்பேக்டான ஒரு ஸ்பேஸாக தான் இருக்குது. தென் சைடில் போனட் ஓப்பனரும் கொடுத்துருக்காங்க. அண்டு டிரைவர் சீட் என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாகவே இருக்குது. என் ஹைட் 5'10", ஸோ என்னோட ஹைட்டுக்கே ஃப்ரண்ட்லலாம் எதுவும் இடிக்கல, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்றாப்பில் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சீட்டுமே டாப் வேரியண்ட்டில் நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டும் கொடுத்துருக்காங்க. தென் சென்ட்ரா இன்ஃபோடெயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வித் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட. ப்ளஸ் டாப் வேரியண்ட்டில், அதாவது இந்த வேரியண்ட்டில் நமக்கு 360 டிகிரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின வேரியண்ட் XV வேரியண்ட் வரைக்கும் ரிவர்ஸ் கேமரா மட்டும் நமக்கு இருக்கும். டாப் வேரியண்ட்டான XV ப்ரீமியமில் மட்டும் நமக்கு 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. தென் அது கீழேயே ஹசார்டு, டிஃபாகர் அண்ட் சென்ட்ரல் லாக்கிங் சுவிச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குல்ல, இது வந்து நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜரும் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. தென் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே 12 வோல்ட் சாக்கெட்டும் யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணும்போதெல்லாம் ஈஸியாக அங்கே நம்மளால் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்னது போல் இதில் நமக்கு CVT ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டும் இருக்குது. தென் 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் கைஸ் இந்த காரோட ரிமோட் கீ. சன்வைசஸில் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் போத் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேர்த்துக்குமே நமக்கு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட் ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் காம்பேக்டில் நம்ம லைட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் 2 சைடுமே மிரர்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். தென் ரூஃபில் ஒரு ஆடியோ இன்புட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரியர்வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டான ஒரு ஓஆர்எம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நமக்கு நல்லாவே விசிபிளாக இருக்குது. அண்ட் இதான் கைஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இண்டிகேட்டரும், ரைட் சைடு வந்து ஃபியூல் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்ரு, RPM மீட்ரு, அவுட் சைட் டெம்பரேச்சர், டைமு, ஓடோமீட்டர் இந்த மாதிரி காமிக்கிறாப்பில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட ஒரு பர்சனல் தாட்டு. உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதாவது இந்த கிராஃபிக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் டூயல் டோன் கலரில் சென்ட்ரா நிசானோட லோகோ ஃபிக்ஸ் பண்ணி, லெஃப்ட் சைடு வந்து நமக்கு ஆடியோ கண்ட்ரோல் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் இது டாப் வேரியண்ட்டும் இதில் நமக்கு லெதர் ரேப்பர் ஸ்டேரிங் வீலும் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே நீட்டாக ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. அடுத்து இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ ஆஃப் தி ஆல் நியூ நிசான் மேக்னைட். இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் வேர்ட்ஸாக யாருக்கெல்லாம் இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும் அண்ட் டர்போ நான் டர்போ இன்ஜினில் எது பெஸ்ட்டுலாம் பார்த்தோம்னா, கண்டிப்பாக டர்போ வேரியன்ட் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இதோட டர்போ டாப் வேரியண்டோட ப்ரைஸே நமக்கு 10 lakhs கிட்ட தான் வருது. அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் 100 bhp பவரோட நல்ல ஒரு ஃபீச்சர் பேக்டு வெஹிக்கிளாக கொடுத்துருக்காங்க. நான் டர்போ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பையர்ஸ், அதாவது இப்போ ஃபஸ்ட் டைம் கார் வாங்க போகிறவங்க ஒரு 1000cc கேட்டகரியில் சாண்ட்ரோ இல்லைனா சிலரியோ, வேகனர் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றாக இருக்கும்.
பிகாஸ் அதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஈக்குவலாகவே தான் இது வருது. ஒரு 6 lakhs பட்ஜெட்டில் சப்காம்பேக்ட் எஸ்யூவியை நம்ம கொடுக்குறாங்க. அதுவும் பேசிக் வேரியண்ட்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் லோடராகவும் வருது. ஓகே நம்மளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோட்டர் அஃபிஷியல்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.